என்னதான் ஹெவியாக சாப்பிட்டாலும் லைட்டாக ரசம் ஊற்றி சாப்பிட்டா போதும் ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். தோசை சைக்கோ பிரியாணி சைக்கோ அதே லைனில் ரசத்துக்கும் ரசிகர் பட்டாளம் அதிகம். ரசம் தானே அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு ரசம் வச்சே ஆகணும் அப்படின்றவங்களுக்காகவே ரசப்பொடி ரெசிபி. 1 டம்ளர் மல்லிக்கு 1/2 டம்ளர் அளவு துவரம்பருப்பு, சீரகம், குருமிளகு எடுத்துக்கலாம். மல்லி விதையை 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். அடுத்து துவரம்பருப்பையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். சீரகத்தை பார்த்து வறுக்கணும், ஓவர் ஹீட் ஆச்சுன்னா சீரகம் கருகிடும். ஸோ 1 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வறுத்தா போதும். அடுத்து மிளகையும் 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கையளவு கருவேப்பிலை, கூடவே ஒரு 5-6 வரமிளகா சேர்த்து கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மாற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வீடியோவை சேவில் போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மினி விலாக் பிடிச்சவங்க லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.